வணக்கம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த டாபிக். கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முழுசா அந்த வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எதுன்னு கேட்கிறாங்க. அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி மட்டும் 3 தடவை கேட்டிருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. வேளாண்மை அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1960 to 61. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு சதவீதம் கேட்கிறாங்க? 15%. அடுத்த கொஸ்டின் அப்படின்னா, இந்திய அரசினால் தேசிய வெள்ளக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். இந்திய அரசினால் தேசிய வெள்ளக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1976. அடுத்த கொஸ்டின் அப்படின்னா, எந்த வருடம் இந்திய அரசாங்கம் புதிய விவசாய கொள்கையை அறிவித்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். எந்த வருடம் இந்திய அரசாங்கம் புதிய விவசாய கொள்கையை அறிவித்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 2000 ஆண்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, நிலையான தீர்வு என்பது எந்த ஒழுங்கமைவின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். நிலையான தீர்வு என்பது எந்த ஒழுங்கமைவின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஜமீன்தாரி முறை. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பயிர் அறுவடை காலத்தில் அரசு அறிவிக்கும் விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பயிர் அறுவடை காலத்தில் அரசு அறிவிக்கும் விலை எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. கொள்முதல் விலை அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிஷான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. கிஷான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. 1998. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பயிர் காப்பீட்டு திட்டத்தை இந்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? பயிர் காப்பீட்டு திட்டத்தை இந்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. 1985 என்பது இதற்கு ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, பசுமை புரட்சி என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்களை பயன்படுத்துவது, இதுதான் பசுமை புரட்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்டது. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அரிசி, கோதுமை. ஸோ நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.